பெரம்பூர் சி. ஜோசப் விஜய். பெரம்பூரில் எப்படி கூட்டம் போடுறது தெரியுமா? நாமினேஷன் ஃபைல் பண்ண தெரியுமா? இப்போ நான் கேட்குறேன், இவரோட நாமினேஷன் டிஸ்மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இவர் என்ன பண்ணுவார் அடுத்து? ஒரு வேளை டிஸ்மிஸ் ஆகுது, அது பாசிபிலிட்டி இருக்கா இல்லையா? எனக்கு விஜய் அவர்களை பற்றி இப்போ எனக்கு இந்த பிரச்சனை இல்லை. பெரம்பூர் மக்களை நினச்சாதான் எனக்கு பாவமாக இருக்குது. ஏன்னா பெரம்பூரில் சிபிஎம் எம்எல்ஏ நிறைய வாட்டி நின்று ஜெயிச்சிருக்காங்க. சட்டமன்றத்தை சபாநாயகர்கிட்ட சண்டை போடுவாங்க. தொகுதியில் என்ன பிரச்சனை இருக்குன்றது தீர்வு இருக்கோ இல்லையோ அட்லீஸ்ட் இந்த பிரச்சனையை பேசுவாங்க. அப்போ இவர் எம்எல்ஏ ஆனார்னா சொல்லிக்கலாம் பெருமைக்கு, நான் விஜய்க்கு ஓட்டு போட்டேன்னு. ஆனால் விஜய் உங்களுக்கு எதுவும் பண்ண மாட்டார், அதே நான் முன்கூட்டியே சொல்லிடுறேன். ஏன்னா ஹவுஸில் வந்து உட்காரணும், 3 மணி நேரத்தில் வந்து 5 மணி நேரம் உட்காரணும். சார் இது வரலாம் 3 மணி நேரம் 5 மணி நேரம் மக்கள் பிரச்சனைக்காக எங்கன்னா உட்காந்த மாதிரி நம்ம பார்த்துக்கிறோமா? போலீஸ் ஸ்டேஷனை சூற விட்டுருவேன், வச்சிருவேன், தூக்கி போட்டுருவேன், மிச்சிருவேன், இப்படிலாம் பேசிக்கிறாங்க. எங்கள் அண்ணன் கண்டி வரட்டானா டேய். அதுக்கப்புறம் அது எனக்கு வரல, அது அந்தளவுக்கு இப்படி நாக்கெல்லாம் மடிச்சுக்கின்னு ஹெல்மெட்டாக கேட்குறீங்க. ஹெல்மெட்டு போலீஸெல்லாம் சூற விட்றான் பாரு, இப்படியெல்லாம் டிக்டாக்கு வீடியோ வைரல்ஸ். சரி, அப்போ உங்கள் அண்ணன் வந்துட்டா சட்டம் ஒழுங்கு மதிக்க மாட்டீங்க. ஆல்ரெடி சட்டம் ஒழுங்கு சந்திச்சு இருக்குது, பிரச்சனை இருக்குது. இவர் வேறு வரணும்னு ஆசை. அப்போது என்ன நிலைமையில் அவங்க மனநிலையில் இருக்கிறீங்க, அதை தான் நம்ம கேள்வி கேட்க. ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். பெரம்பூர்ல இவர் போட்டியிடுவதாக அறிவிச்சிருக்கிறார். பெரம்பூர்ல அவருக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க? சரி, அவருக்கு உண்டான வெற்றி வாய்ப்புகள் நல்லா தாங்க இருக்கும், அதிலெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. விஜய் அவர்கள் வந்து அவர் எம்எல்ஏ ஆகிறது சுலபம், ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. விஜய் எதிர்த்து ஒன்றும் பெரிய நட்சத்திர வேட்பாளரையும் திராவிட கட்சிகள் இறக்குவாங்கன்னு நான் நினைக்கல. அன்புமணி ராமதாஸுக்கு தான் கூட்டணி சீட்டு கொடுத்துருக்காங்க பெரம்பூர்ல. அதனால வந்து விஜய் வந்து ஒரு வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் மற்ற யாரும் ஜெயிக்க மாட்டாங்க. இப்போ விஜயகாந்த் அவர் நின்னப்போ அவர் ஒண்டி ஜெயிச்சுட்டு சட்டமன்றத்துக்கு போனார் இல்லையா? அவர் ஜெயிச்சுட்டு சட்டமன்றத்துக்கு போனார், இவர் ஜெயிச்சுட்டு போக மாட்டார். எனக்கு விஜய் அவர்களை பற்றி இப்போ எனக்கு இந்த பிரச்சனை இல்லை. பெரம்பூர் மக்களை நினச்சாதான் எனக்கு பாவமாக இருக்குது. ஏன்னா பெரம்பூரில் சிபிஎம் எம்எல்ஏ நிறைய வாட்டி நின்று ஜெயிச்சிருக்காங்க. சட்டமன்றத்தை சபாநாயகர்கிட்ட சண்டை போடுவாங்க. என்ன பிரச்சனை தான் எங்களை பேசுவாங்க. அடிப்படை குடிநீர் வசதி, பஸ் ஸ்டாண்டு கிடையாது, குப்பை தொட்டி வந்து சரியாக சுத்திகரிக்க பண்ணுறது கிடையாது, இது மாதிரி நாய் பிரச்சனை இருக்குது. இந்த மாதிரி இதெல்லாம் கவுன்சிலர் லெவலில் பேசக்கூடிய பிரச்சனைகள். இந்த பிரச்சனை அங்கே பேசி சட்டமன்றம், அதாவது மாநகர மன்றம், சென்னை கார்பரேஷன் கவுன்சிலரில் பேசியுமே இதுக்கு தீர்வு இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேசுவோம். தொகுதியில் என்ன பிரச்சனை இருக்குன்றது தீர்வு இருக்கோ இல்லையோ அட்லீஸ்ட் அந்த பிரச்சனையை பேசுவாங்க. அதை வந்து அரசு, ஏன்னா சட்டமன்றத்தில் ஒரு விஷயத்தை நீங்கள் பேசினீங்கன்னா அங்கே குறிப்பு இருக்கும், பத்திரிகையாளர்லாம் பார்ப்பாங்க, அது மறுநாள் செய்தியாக வரும், அது அசிங்கமாகும் அரசுக்கு. அதனால் அது வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹவுஸ் நடக்கும்போது எதனா ஒன்று வந்தால் டக்குன்னு உடனே சரி பண்ணிடுவோம். அதெல்லாம் இருக்குங்க. இப்போ இவர் எம்எல்ஏ ஆனார்னா சொல்லிக்கலாம் பெருமைக்கு, நான் விஜய்க்கு ஓட்டு போட்டேன்னு. ஆனால் விஜய் உங்களுக்கு எதுவும் பண்ண மாட்டார், அதே நான் முன்கூட்டியே சொல்லிடுறேன். ஏன்னா ஹவுஸில் வந்து உட்காரணும், 3 மணி நேரத்தில் வந்து 5 மணி நேரம் உட்காரணும். சார் இது வரலாம் 3 மணி நேரம் 5 மணி நேரம் மக்கள் பிரச்சனைக்காக எங்கன்னா உட்காந்த மாதிரி நம்ம பார்த்துக்கிறோமா? இல்லையா? அதான் அரசியல். நம்ம இங்கே என்ன தெரியுங்களா பிரச்சனை, நமக்கு யாருன்னா ஒருத்தர் செஞ்சு கொடுப்பாங்க, ஒருத்தர் இது பண்ணுவாங்க, நம்ம நிறைய நேரம் என்ன பண்ணுவாங்களா அவங்கள கடந்துவோம். ஐயா அப்துல் கலாம் இறந்ததுக்கு அப்புறம் தானே அவர் மேலே நமக்கு பாசம் ஜாஸ்தியாச்சு. அது வரலாம் அவரை நம்ம கொண்டாடல. ஒரு ஜனாதிபதி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 ட்ரங்கு பெட்டியோடு வந்தார். தமிழன், அதாவது 2G விஷயத்தில் தமிழர்னா இப்படி அப்படி இப்படின்னு இந்த வட இந்தியாவில் இருக்கிறவங்களாம் கலாச்சாரம்லாம் பெருசு பண்ணி விட்டாங்க. நான் டெல்லிக்கு போகும்போதெல்லாம் வந்து நம்மளை வந்து ஒரு மாதிரி பேசுவாங்க. தமிழ்நாட்டில் எல்லாம் கரப்ட் பொலிட்டிஷியன்ஸு என்ன இருக்குது உங்கள் ஊரில், அம்மையார் ஜெயலலிதா வென்ட் டு ஜெயில், த 2G ராஜா கேஸ் இஸ் தேர், யூ பீப்புள் ஆர் அப்படி வீடுவா, டெல்லிக்காரன் ஆத்துன்னு ஆத்துவான். கலாம் வந்து அந்த கௌரவத்தை மீட்டு எடுத்து கொடுத்தார். எங்கள் ஊர் ஜனாதிபதி ட்ரம்ப் பெட்டியில் தான் வந்தார். திருப்பி 10 காசு வந்து ஊராமுட்டை காசை எடுக்கல. பேரை கேட்டுப்பார். அப்துல் கலாம்னா அது ஒரு தோரணை. மொத்த இந்தியாவே அழுதுச்சு, அமைதியாக குமுறி அழுதுச்சு. என்னடா தாத்தா கலாம் தாத்தா இல்லையா? இதுவும் அரசியல். இவர் என்ன பண்ணுறாரு, போரத்துலலாம் வைப்பு பண்ணி சாங்கு போட்டு காவு வாங்கி விட்டு இவர் மேலே தப்பு, அவர் மேலே தப்பு, அவர் மேலே தப்பு. கிட்டத்தட்ட ட்ரம்ப்பு என்னென்ன சேஷ்டெல்லாம் பண்ணுறாப்புலையோ அதே மாதிரி தான் இருக்குதாங்க விஜய் சார் ஃபாலோவர்ஸ். அவரும் அப்படி தான் இருக்கிறார்.
பேசுறதுலாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு எமோஷனல் ஆகி ட்ரம்ப் அப்படி தான் சம்மந்தம்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. இட் இஸ் இமோஷன், இட் இஸ் கனெக்ஷன். அது வேறு பேப்பர் லீக் ஆகிடுது, இங்கே ஏற்றவும் இங்கே இறக்கவும்னு. வீட்டில் வந்து பயிற்சி பண்ணுறது இல்லாமல் எத்தனை வந்து வெளில பண்ணுவீங்க? என்னவோ தெரில. அவரை நம்பி போகிறவங்கள பார்த்தா தான் பாவம். அவர் மேலே எனக்கு ஒன்றும், அவர் எப்படியா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, அவர் நல்லா தான் இருக்க போகிறாரு. அவரை நம்பி போகிறாங்க இல்லைங்களா? கமல் சாரை நம்பி போனாங்க. இன்றைக்கி பாருங்கள் என்ன நிலைமை, கட்சி இருக்கா இல்லையானே தெரில. இப்போ ஸ்நேகன்லாம் எவ்வளோ பேசியிருப்பார், அருணாச்சலம் கட்சியினுடைய பூசியெல்லாம் நிறைய பேர் தப்பிச்சு ஓடி போயிட்டாங்க. கடைசியாக இருக்கிறவங்களுக்குனா எதனா பண்ணணும்ல. முதல்வர் வந்து 2 சீட்டு தான் கொடுப்பேன் நிர்பந்தம் பண்ணாராம். இவர் வந்து அவர் சுயமரியாதை கிழக்குன்னு ஒரு கோச்சின் வந்துட்டாராம். ஆனால் அரசியல் அதுவா? அப்போ சுயமரியாதை குறையுதுன்னு நின்று பேசி, சார் என்ன சார் கருணாஸ்க்கு ஒரு சீட்டு, கமலுக்கும் ஒரு சீட்டா? இன்றைக்கி விஜயகாந்த் உயிரோடு இல்லை, பிரேமலதா தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி 10 சீட்டு கொடுக்குறீங்க, திருமாவுக்கு 8 சீட்டு கொடுக்குறீங்க. சரி, திருமா வாழ்ப்பாளி 10, அதுக்குள்ள நான் 2 சீட்டை தான் மூஞ்ச பார்த்து சொல்லுங்கள். உரிமையாக பேசலாம்ல. எல்லாத்துக்கும் மோடினா நீங்கள் ஜெயிச்சுட்டு ஒரு 3 எம்எல்ஏ வாங்கிக்கணும், அப்புறம் போய் மோடிஜி கேள்வி கேளுங்க சார். யார் வேணான்னா அப்படியே கம்முன்னு வெளியில் வந்துட்டு இது வந்து எனக்கு ஒரு கடமை இருக்கிறது. எது தேர்தலில் நிற்காது தான் கடமையா? எத்தனை பேர் கிளம்பிருக்கிறீங்க இப்படியே மக்கள் அரசியல்? அவருமே பார்த்தீங்கன்னா களத்தில் அவர் ஆனால் ஒரு வாட்டி வந்தார் களத்தில் தேர்தலெல்லாம். அதுக்கப்புறமா தோற்றதுக்கப்புறமா நான் என்ன கேட்குறேன்னா, சரி நீங்கள் தோத்துட்டீங்க, அரசியல் என்னை தோற்கடித்தது அப்படின்னாரு. ஏன் அதை வெளிப்படையாக சொல்ல வேண்டியதானே? நெஞ்சு தைரியத்தோட மக்கள் எனக்கு ஓட்டு போடலன்னு, அதானே உண்மை. சரி, வானதி சீனிவாசன் நம்ம தோற்று போயிட்டோம். ஏன் தோற்றோம்? என்ன பிரச்சனை? அதை சரி செய்யணும். அதை எப்படி திருப்பி கரெக்டாக ஆக்குறது, திருப்பி எப்படி ஜெயிக்கிறது, அந்த பாதையில் போல. ஒரு நாளும் சீமான் இப்படி நினைக்கலையா? இப்போ கூட சாபம் விட்டுன்னு தெரியுறாரு அண்ணன். ஒரு வாட்டி இந்த வாட்டி ஓட்டு போடலை, நான் இதோட வரவே மாட்டேன், உன் தலையில் நீயே மண்ணள்ளி போட்டுக்க உரிமையாக திட்டுறாரு. அது வேற விஷயம். பட் அந்த யதார்த்தம் இருக்குல்ல, தேர்தல் ஆமாம் வருவேன், நான் திப்பேன், நான் ஜெயிக்கிறேன், தோத்தா ஜெயிச்சா வெற்றி, தோத்தா பயிற்சி, அப்படி ஒன்று அவருக்கு அவரே கண்டுபிடிச்சி ஆசுவாசப்படுத்தி திருப்பி மறுபடியும் வெயிலில் போகிறாங்கல்ல. அந்த உழைப்பு எப்படிங்க குறைச்சி மதிப்பிட முடியும்? இவன் என்ன விதமான அரசியல் பண்ணுறீங்க? இந்த நடிகர்கள்லாம் எதுக்கு நீங்களாம் அரசியல் வரீங்க? யாரும் வரவான ஆனவனா எம்ஜிஆருக்கு போயிடுது. எம்ஜிஆரில் 10% வரமாட்டாங்க. எல்லாம் எம்ஜிஆர் நடிகர் சுருக்குறாங்க. அவர் மனிதாபிமானத்துக்கு சொந்தக்காரங்க. கலைஞரோட நண்பர், சண்டை போட்டுக்கிட்டாங்க வேற. ஒன்றா இருந்து தானே காங்கிரஸை வெளியேற்றினாங்க. எம்ஜிஆரும் கலைஞரும் ஒன்றா இருந்தப்போ யாரும் கிட்ட நெருங்க முடிஞ்சுது அதிமுக கிட்ட? அதெல்லாம் பார்க்க மாட்டேன்றீங்க. 67, 77 அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமா? பெரம்பூரில் எப்படி கூட்டம் போடுறது தெரியுமா? நாமினேஷன் ஃபைல் பண்ண தெரியுமா? இப்போ நான் கேட்குறேன், இவரோட நாமினேஷனு டிஸ்மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இவர் என்ன பண்ணுவார் அடுத்து? நான் வந்து ஒரு குண்டு தூக்கி போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வேளை டிஸ்மிஸ் ஆகுது, அது பாசிபிலிட்டி இருக்கா இல்லையா? ஆமாம், அவங்களுடைய மனைவியோட சொத்துக்களை காட்டணும், பிள்ளைகளுடைய வரவு செலவு காட்டணும் அப்படின்னு. சார், ஏதோ ஒரு கணக்கு உனக்கு சரியில்லைன்னா சிக்கல் இருக்குங்க. நான் வந்து முன்னாடி இல்லை, நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கிறேன். ஏன்னா அவரோட பேப்பர் ஒர்க்ஸ், அவரோட லீகல் டீமோட விஷயங்கள்ல எனக்கு நம்பிக்கை இல்லை. அவங்க சொதப்புறாங்க. 1.5 கோடி ரூபா வந்து ஒரு டேக்ஸ் வந்து வரும்போது ஒரு அட்வைசர் என்னங்க பண்ணிடணும், ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி நடத்துகிறவங்க, சார் இது என்னைக்காக இருந்தாலும் நம்ம தலைவலி சார், இது 1.5 கோடியை கட்டி விட்டு அட்வான்ஸ் டேக்ஸ் கட்டி விட்டுருவோம், நம்ம வந்து வி வில் செட் திஸ் ரைட். இது ட்ரிபியூனல்லாம் போனால் நீங்கள் தனிப்பட்ட நடிகராக இருந்தால் பிரச்சனை கிடையாது, நீங்கள் பொலிட்டிக்கல் பார்ட்டி நடத்துறீங்க. இது ட்ரிபியூனல்லாம் போயிட்டு 4 பின்ன வந்ததுன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், வட்டிக்கு வட்டி போடுவான், அப்புறம் பெனால்ட்டி போடுவான். இது செய்தியாக வேறு எல்லா பேப்பர்லேயும் வரும், நல்லா இருக்காது சார். அதுதானங்க அட்வைஸு. பார்த்துக்கலாம், மேல்கோட்டு போகலாம், கீழ்கோட்டு போகலாம், சைடில் போகலான்னா என்னங்க அட்வைஸ் அது? எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்றது அரசியலில் தெரியும். விஜய் தானே சார் முதல் ஆளாக 30ஆம் தேதி தான் நாமினேஷன் தாக்கல் பண்ண போறாங்க. அவர் தான் முதல் ஆளாக பெரம்பூர்ல வந்துட்டு நாமினேஷன். என்னன்னா வந்து ஸ்க்ரூட்டினி என்னைக்கு எடுக்கிறாங்களோ அன்னைக்கு தான் தெரியும். வேட்புமனு தாக்கல் எல்லாருக்கிட்டுமே ஃபைல் பண்ணும்போது பேசிக் பார்ப்பாங்க. பேசிக் பார்த்தோம்னா அவங்க என்ன பார்ப்பாங்கன்னா, ஃபார்ம்ஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பாங்க. அடிஷ்னலாக ஷீட்ஸ் வைப்பீங்க நீங்கள், இது டிஸ்க்ளோஸ் பண்ணுவீங்க, இதெல்லாம் என்கிட்ட இருக்குது, சொத்து இது இருக்குது, வழக்குகள் இது இருக்குது அப்படின்னு அதெல்லாம் டிஸ்க்ளோஸ் பண்ணுவீங்க, அதெல்லாம் பார்ப்பாங்க. ஸ்க்ரூட்டினி அன்னைக்கு என்ன பார்ப்போம்னா, யாருக்குன்னா அப்ஜெக்ஷன் இருக்குது அப்படின்னா மற்ற கட்சியோட ஏஜென்ட்டோ இல்லை மற்ற வேட்பாளர்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இல்லைங்க இவர் மேலே இது ஒன்று இருக்குது, இது இவர் சொல்லலை, இல்லை இவர் சம்மந்தமாக இந்த விஷயத்தில் இவர் வந்து இதை கட்டலை, இதில் பாக்கி இருக்குது, இல்லை இதில் வந்து இவர் வந்து கணக்கு காட்டலை அப்படின்னு அவங்க ரைஸ் பண்ணாங்கன்னா அவங்க அதுக்கு விளக்கம் கொடுக்கணும். அந்த விளக்கம் வந்து ஏற்புடையதாக இருக்கணும். அப்படி ஏற்புடையதாக இருந்தால் அந்த வேட்புமனு தாக்கல் அனுமதிக்கப்படும். அப்படி இல்லைன்னா அனுமதிக்கப்படாது. விஷால் அவர்களும் நடிகர் தான். ஏன் விஷால் அவர்களோட வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது? நிறைய நேரத்தில் நடிகர்களோட வேட்புமனு பார்த்தீங்கன்னா நிராகரிச்சுவாங்க. ஏன்?
அதிகாரிங்கன்னா வேண்டுதல்ல நடிகர்களோட தான் பார்த்து நிராகரிக்கணும்னு தெரியாது, சப்ஜெக்ட் தெரியாது. சும்மா நானும் வரேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து உட்காந்துன்னு 4 பேர்கிட்ட டாட்டா காட்டினு அப்படியே ஃப்ளைங் கிஸ்லாம் கொடுத்துட்டு ஃபார்ம் கொடுத்தோன்னா அது பார்த்தா ரிஜெக்ட் ஆகிடும். அது அதெல்லாம் பிரச்சனை இருக்குங்க. இந்த நாமினேஷன் ப்ராசஸ் வந்து ரொம்ப கம்பர்சமாக இருக்கும். நிறைய இப்போ நான் வந்து ஒரு வழக்கறிஞர் படிச்சிருக்கேன், பத்திரிகையாளர். என்கிட்ட அந்த ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா நானே திணறுவேன். இட் வில் டேக் டைம். அப்போ இவ்வளோ பிரச்சனை இருக்குன்றேன். இந்த வேட்பாளர் பட்டியலெல்லாம் நீங்கள் முன்னாடியே வெளியிட்டு அவங்கள முதல் நாளே பார்த்து அவங்களுக்கு ஏற்ற பேக்கப் பண்ணுறீங்களா? பட் அது ஏதோ பண்ணுறாத மாதிரி நான் கேள்விப்பட்டேன். 2-3 வழக்கறிஞர்களை ஹையர் பண்ணி அவங்க பண்ணுற மாதிரி. பட்டு ஒரு சில விஷயங்கள் வந்து நிறைய விஷயங்கள் சரியில்லைங்க இந்த கட்சியில். அது ஒரு கட்சி என்பதுக்கு ஒரு லட்சணம், ஒரு முன் உதாரணங்கள், அப்புறம் அதை நடைமுறையில் சிக்கல் இல்லாமல் எடுத்துகிட்டு போகணும். அவருக்கு அவரே சிக்கலாக இருக்கார். இப்போ பொன்ராஜ் மீது வழக்கு டிஜிபி அலுவலகத்துக்கு போகிறார். சரி, இப்போ சீமான் அவர்கள் கேட்குறாரு கேள்வி, பதில் இருக்கா? ஆபாச வார்த்தையா? யார் நீங்களா? உங்கள் திருவாயை திறந்தா அப்படி பேசுவீங்களே, வீட்டில் இருக்கிற பெண்ணு, மனைவி, அக்கா, தங்கச்சி எல்லாரையும் அப்படி புகழார சுற்றுவீங்களா? நான் காட்டட்டா? அஜித் குடும்பத்தை பற்றி பேசுனீங்க, யாருமே விட்டு வைக்கிறது, எல்லாரையும் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாரையும் பேசி வைக்கிறது. பேசிட்டு தாவேக்கல்ல என் தங்கச்சிங்களை பற்றி பேசிட்டேன். சரி, உங்கள் தங்கச்சியை பற்றி பேசிட்டாரு, அவர் தப்பு, அது உங்கள் பஞ்சாயத்து, நான் அதுக்குள்ளே போகல. உங்கள் தங்கச்சிங்க அப்படி பேசுகிறாங்க இல்லையா? அப்போ அவங்க வீட்டில் இருக்கிற அண்ணன் தம்பி எல்லாம் பார்த்துருப்பாங்களா? அவங்களுக்கு மனசு கஷ்டமாக வரும்ல. நீங்கள் என்ன பண்ணிடணும், அண்ணனா இது மாதிரி வந்து இப்படி பொது வெளியில் இப்படி பேசாதீங்க, உங்கள் கணவரை விட என்ன தான் பிடிக்கும் அப்படின்லாம் அப்படி பேசக்கூடாது. வீட்டில் இருக்கிற என் மாமா என் மச்சான் கஷ்டப்படுவான், பண்ணாத. நாங்கள் மாமா மச்சான் நீ வந்து என் தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறோம், அப்படி பேசக்கூடாது. அண்ணன் வந்து வேற ஒரு வாழ்க்கை தனியாக வாழ்ந்துட்டு இருக்கிற, சந்தோஷமா இருக்கிறேன், ஆளுக்கு வராதிங்க சொல்லணும்ல. யதார்த்தமா பேசலை, சரி அது கூட விட்டுருங்க. தனிப்பட்ட வாழ்க்கையில் பேசக்கூடாதுன்றாங்க. இப்போ எனக்கு வந்து எல்லாரும் பேசுகிறாங்க, அதனால் நானும் பேசணும் அப்படின்றதுக்காக இல்லை. எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான். ஏன்னா எனக்கு பசங்க இருக்கிறாங்க, இந்த காணொலி பார்க்குறவங்களும் நிறைய பேர் பசங்க இருப்பாங்க, வயசுக்கு வந்து பசங்க இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு அப்பா இந்த மாதிரிலாம் சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்தா அவங்களுக்கு அப்பா 1000 சண்டை இருக்கட்டும், கோவம் இருக்கட்டும், வருத்தம் இருக்கட்டும், அந்த 2 குழந்தைங்களுக்காச்சும் இவர் ஒழுங்காக இருக்கலாம். என்ன சார் பெரிய அரசியல் ஆளுமை, முதலமைச்சர் பதவி, அதெல்லாம் அப்புறம் குடும்பத்துக்கு நீங்கள் மனைவியோடு சேர்ந்து வாழக்கூட அது உங்கள் இஷ்டம், உங்களுக்கு பிடிக்கிட்டோம் பிடிக்காம மாட்டோம், அது உங்கள் பர்சனல். ஆனால் இந்த 2 குழந்தைகள், இந்த குழந்தைகளுக்கு ஒரு அப்பா அம்மா அப்படின்றது ஒரு இலக்கணமாக இருக்கும். அதுதான் தமிழ் கலாச்சாரம். செத்துட்டு அப்பா பிரேதம் போகும்போது ஐயோ அப்பா போயிட்டியப்பா, விட்டியே, அனாதி ஆகிட்டியே அப்படின்னு தலையில் அடிச்சுன்னு அழுகுறான். ஏன் அழுகுறான்? ஐயோ எங்கள் அப்பா போயிட்டாங்க, ஐயோ எங்கள் அம்மா போயிட்டாங்க. ஏன்? அது ஒரு பந்தம், அது ஒரு உணர்வு. எல்லாத்தையும் கொடுத்த, உயிரை கொடுத்த, சோறு போட்ட, வளர்த்த, ஆளாக்குன, நான் இன்னைக்கு உன்னை பார்த்துக்கணும், எங்கள் அப்பா ஒரு நாள் என் கூட நீ இருக்க மாட்டாரா, எங்கள் அம்மா ஒரே ஒரு நாள் எங்கிட்ட என்னை திருப்பி வந்து பார்க்க மாட்டாங்களா அப்படின்னு ஏங்குவோர் நிறைய பேர் இந்த தமிழ் கலாச்சாரத்தில் இருக்கும் பொழுது தாய் தகப்பனை பிரிஞ்சு ஒரு வாழ்க்கை வாழ்றீங்க. பெத்த குழந்தைகளுக்கு முன்மாதிரியாக இருக்கிறீங்க. இப்போ இதை நான் கேட்குறேன், நான் இதில் எங்கேயுமே ஆபாச வார்த்தை பயன்படுத்தலை, அநாகரிகமாக நான் பேசினேன். நான் வந்து தார்மீக அடிப்படையில் என்னை விட அவர் வயசு மூத்தவர், எங்கள் அண்ணன் விஜய், எனக்கு நான் அவரோட ரசிகர். நான் எங்கள் அண்ணன் கிட்ட நான் உரிமையாக இந்த கேள்வி கேட்குறேன். இதுக்கு அவர்கிட்ட பதில் இருக்கா? அரசியலெல்லாம் பேசலை, இது சரி செய்யலாம்ல. ஏன்னா 100 கோடி ரூபா ஆகுமா? இல்லை இதுக்கு எந்த எலெக்ஷன் கமிஷனில் பர்மிஷன் கொடுக்கணும்? அவர் எஸ்ஏ சந்திரசேகர் இருந்தால் பாதி பிரச்சனை குறையும். எந்த வீட்டிலலாம் ஒரு நல்ல அப்பா இருந்து கரெக்டாக பார்க்குறாங்களோ அந்த வீட்டில் பாதி பிரச்சனை. ஒரு அம்மா இருந்தால் அவங்கள சாந்தப்படுத்துவாங்க. குடும்பம்னா சண்டை இருக்குங்க, பிரச்சனை இருக்குங்க. இதுதான் தமிழ் கலாச்சாரம். எதுக்கு வெளிநாட்டில் இருக்கிறவன் வெள்ளைக்காரெல்லாம் நம்மளை பார்த்து இப்படி பார்க்குறான்? இந்தியன் கல்ச்சர் அது ஏடாகூடமாக போகுது. அதுவும் நீங்கள் அரசியல் இருக்கிறீங்க, உங்களை 4 பேர் பார்க்குறான், லட்சக்கணக்கில் ஃபாலோ பண்ணுறான். அதுக்கு ஒரு சிலர் கேள்வி கேட்டாங்க, பொன்ராஜ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பேசிட்டார், அவ்வளோதானே. எல்லாருமே ஐயா பழக்கருப்பையா மாதிரி அழகான தமிழ் வார்த்தைகளில் கடின சொல் பயன்படுத்தாமல் உங்களுக்கு காண்டி ஏறாத மாதிரி கேட்குறவங்க கிடையாது. இல்லை எல்லாமே ஐயா அர்ஜுனமூர்த்தி மாதிரி நல்ல தமிழில் அழகாக எழுதி நாக்கு பிடுங்குற மாதிரி வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி எல்லாருக்கும் அந்த நடை தெரியாது. ஒரு சிலர் ஏடாகூடமாக பேசிடுவாங்க. அப்படியே காரத்துன்னு பெப்பரப்பேன்னு பறந்துட்டீங்க, சிலிண்டர் தட்டுப்பாட்டுக்கு ஏதோ போய் சிலிண்டரெல்லாம் மீட்க போகிற மாதிரி, இல்லை வந்து இஸ்ரேலில் ஈரான் போகிற தடுக்க போகிற மாதிரி. என்ன ஆயிடுச்சு இப்போது? சரி சொல்லிட்டாரு, உங்கள் கட்சியில் இவ்வளோ பேர் பேசுகிறாங்களே, ஆபாசமாக வண்டியாக பேசுகிறாங்களே,
ஒரு அறிக்கை, ஒரு கண்டனம், ஒரு வார்த்தை, இல்லை ஒரு புத்திமதி சொல்லியிருப்பீங்களா என்னைக்குன்னா? இப்பவுமே பொன்ராஜ் அவர்கள் ஒரு புகார் கொடுத்திருக்கிறாரு. என்னன்னா, இவர் விஜய் வந்து புகார் கொடுத்திருக்கிறாரு. அதன் பின்பு ஆபாசமாக தொடர்ச்சியான ஃபோன் கால்ஸ் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஒரு புகார் இப்ப கொடுத்திருக்கிறாரு விஜய் கட்சி. வரவங்க என்னங்க பண்றது? போலீஸ் ஸ்டேஷனை சூற விட்டுருவேன், வச்சிருவேன், தூக்கி போட்டுருவேன், மிச்சிருவேன், இப்படிலாம் பேசிக்கிறாங்க. எங்கள் அண்ணன் கண்டி வரட்டான் டேய். அதுக்கப்புறம் அது அது எனக்கு வரல, அது அந்தளவுக்கு. இப்படி நாக்கெல்லாம் மடிச்சுக்கின்னு ஹெல்மெட்டாக கேட்குறீங்க, ஹெல்மெட்டு போலீஸ் எல்லாம் சூற விட்றான் பாரு. இப்படியெல்லாம் டிக்டாக் வீடியோ வைரல்ஸ். சரி, அப்போ உங்கள் அண்ணன் வந்துட்டா சட்டம் ஒழுங்கு மதிக்க மாட்டீங்க. ஆல்ரெடி சட்டம் ஒழுங்கு சந்திச்சு இருக்குது, பிரச்சனையில் இருக்குது. இவரு வேற வரணும்னு ஆசை. அப்போது என்ன நிலைமையில அவங்க மனநிலையில் இருக்கிறீங்க, அதை தான் நம்ம கேள்வி கேட்குறோம். ஓகே சார், நிகழ்ச்சிகளை கொண்டு பல்வேறு தொழில் முயற்சி பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.